கவிதை பேழையில் திருமலை முருகன் பள்ளு என்ற பாடலை நாம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் பெரியவன் கவிராயர். நூல்வேலையை பார்த்துவிட்டு நாம் பாடலை பார்க்கலாம். திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலத்துக்கு அருகில் உள்ளது பண்புலி பட்டணம். இவ்வூர் பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும். ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். பண்பை என்றும் பண்பொழில் என்றும் அழைக்கப்படும் ஊர் எது? பண்புலி பட்டணம். இங்குள்ள சிறு குன்றின் பெயர் திருமலை. குன்றின் மேலுள்ள முருக கடவுளை பாட்டுடை தலைவராக கொண்டு திருமலை முருகன் பள்ளு பாடப்பட்டுள்ளது. இந்நூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். திருமலை முருகன் பள்ளு என்ற பாடலின் பாட்டுடை தலைவன் யார்? யார்? முருகன் கடவுள். இந்நூலில் கலித்துறை, கலிப்பா, சிந்து ஆகிய பாவகைகள் விரவி வந்துள்ளன. இந்த மூன்று பாவகைகளும் இந்த திருமலை முருகன் பள்ளில் விரவி வந்துள்ளன. இந்நூல் பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு எனவும் வழங்கப்படுகிறது. இது ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். பள்ளிசை என்றும் திருமலை அதிபர் பள்ளு என்று வழங்கப்படும் நூல் எது? திருமலை முருகன் பள்ளு. அதன் விடை திருமலை முருகன் பள்ளு நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. இவரை பற்றிய குறிப்புகள் நமக்கு ஏதும் சொல்லப்படவில்லை. அவருடைய காலம் மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். திருமலை முருகன் பள்ளு ஆசிரியர் யார்? பெரியவன் கவிராயர். அவருடைய காலம் என்னன்னு கேட்கலாம். 16ஆம் நூற்றாண்டா, 14ஆம் நூற்றாண்டா, 18ஆம் நூற்றாண்டான்னு கேட்டா நம்ம விட என்ன எழுதுறோம்? 18ஆம் நூற்றாண்டு. நுழையும் முன் உழவர் உழத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையின் நயம்பட வெளிப்படுத்துவதே பள்ளு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். 2 மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். பள்ளு சிற்றிலக்கியத்தின் உட்கோள்னா கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, உழவர் உழத்தியது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை, அவங்க வாழ்க்கையில் என்ன நிகழ்வுகள் நடக்கிறதோ அதை எளிய நடையில், ரொம்ப சிம்பிளா எளிய நடையில் நயம்பட வெளிப்படுத்துவதே பள்ளு சிற்றிலக்கியத்தின் உட்கோளாகும். நெல்லு வகையை எண்ணினாலும் பள்ளு வகையை எண்ண முடியாது என்பர். வேளாண்மை இலக்கியமான பள்ளு அரிய பல செய்திகளின் கருவூலமாக விளங்குகிறது. வேளாண்மை இலக்கியம்னா உழவு தொழிலின் மிக முக்கியமான ஒரு இலக்கியமாக இந்த பள்ளு விளங்குகிறது. திருமலை முருகன் பள்ளு. இந்த பாடல், அதாவது பள்ளன் என்ற உழவன், அவனுக்கு 2 மனைவிகள். ஒன்று மூத்த பள்ளி, இன்னொன்னு இளைய பள்ளி. 2 பேரும் எப்பவுமே என்னுடைய நாடுதான் சிறந்தது, என்னுடைய மதம் தான் சிறந்தது அப்படின்னு இருவரும் என்ன செய்யறாங்க? ஒரு போட்டி போட்டுக்கொண்டு ஒரு கலந்து ஒரு உரையாடலாக, கலந்து ஒரு பாடப்படும் ஒரு இலக்கியமாக இந்நூல் படைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடலை நம்ம இப்ப பார்க்கலாம். வடகரை நாடு, தென்கரை நாடு. மூத்த பள்ளி தன்னுடைய நாடுதான் சிறந்ததுன்னு சொல்வார். இளைய பள்ளி தன்னுடைய நாடுதான் சிறந்தது. அந்த ஊரில், அந்த நாட்டில் என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பாடல்ல பார்க்க போறோம். வடகரை நாடு. மணலில் ஆரளி இந்துளம் ஆடும், மடை இடங்கனி வந்துளம் ஆடும், சலச வாவியில் செங்கயல் பாயும், தரளம் ஈன்ற வெண் சங்கயல் மேயும், குளம் மின்னா மழை பெய்யன பெய்யும், குடலை ஏற்பவர் செய்யன செய்யும், புலவர் போற்றும் திருமலை சேவகன் புகழ் வட ஆரி நாடெங்கள் நாடே அப்படின்னு ஒரு மலரில் ஆரணி. ஆறுனா வண்டு அர்த்தம். மொய்க்கும் வண்டு. ஆரணினா என்ன? வண்டு. மொய்க்கும் வண்டு. இந்துளம் பாடும். இந்துளம், இந்தளம் என்பது அந்த பாடல் என்ன சவுண்ட் கொடுக்கும்? ஒரு சவுண்ட் கொடுக்கும். வண்டு முரளும் அப்படின்னு நீங்க அந்த ஓசை படிச்சிருப்பீங்க. வண்டு முரளும். அந்த சவுண்ட் என்னது? வந்தளம்.
வந்துடம் கொடுத்திருக்காங்க. மொய்க்கின்ற வண்டு, மலரில் மொய்க்கின்ற வண்டு இந்த இந்துளம் பாடும், ஒரு வகையான பண்ணை அது இசைக்கும். மடை இடங்கனி வந்துளம் ஆடும். மடைனா மதகுனா, மடைனா என்ன? மதகு. இடங்கனி அப்படின்னா சங்கிலி. இடங்கனினா சங்கிலி. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மதகு என்பது வந்து நீரை வெளியேற்றுவது, அதை அடைப்பது, அதற்காக பயன்படுத்துவது என்னது? இந்த மதகு. இந்த மதகுகளின் மேலே கட்டப்பட்டிருப்பது என்னது? சங்கிலி. அதனோட ஒட்டி கட்டப்பட்டிருப்பது, கட்டியிருப்பது எது? சங்கிலி. மதகுகளை மேலே சங்கிலி. வந்துளம் ஆடும். வந்துளம், உளம் என்பது உள்ளான் பறவை. வந்துளம் என்னது? உள்ளான் பறவை. ஒரு வினா கேட்கலாம். திருமலை முருகன் பள்ளியில் இடம்பெறும் பறவையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டா நீங்க மயில், கிளி அந்த மாதிரி எழுதக்கூடாது. என்ன பறவை எழுதணும்? உள்ளான் பறவை. இந்த உள்ளான் பறவை அது என்ன செய்யுதுன்னா, சலச வாவியில் செந்தையல் பாயும். சலச வாவில தாமரை குளம், வாவினா குளம், வாவினா என்ன? குளம். தாமரை பூத்திருக்கின்ற அந்த குளத்தில் செங்கயல், கயல்னா மீன், கயல்னா என்ன? மீன். செந்நிறமையான மீன்கள் என்ன செய்யலாம்? அப்படியே விளையாடலாம். பாய்ந்து பாய்ந்து என்ன செய்யுது? விளையாடுங்க. புத்தகத்தை ஆழ்ந்து நோக்கினால் தெரியும். அந்த குளம், தாமரை பூத்திருக்கின்ற அந்த குளத்தில் மீன்கள், செந்நிறமான மீன்கள் என்ன செய்யும்? பாய்ந்து பாய்ந்து விளையாடும். அந்த மீனை பிடித்து உண்பதற்காக இந்த உள்ளான் பறவை எங்க உட்கார்ந்திருக்கு? மதகுகளின் மேலே. அந்த மதகுகளில் சங்கிலியில் கட்டப்பட்டிருக்க அந்த சங்கிலியின் மேலே உட்கார்ந்து அந்த மீனை உண்பதற்காக தன் வாளை ஆட்டிக் கொண்டிருக்குமா? தன் வாளை ஆட்டிக் கொண்டிருக்கும். மலரில் ஆரளி இந்துளம் பாடும். மொய்க்கின்ற வண்டு இந்துளம் என்ற ஒரு வகை பண்ணை அது இசைக்கும். மதகுகளிலே கட்டப்பட்ட சங்கிலியில் உள்ளான் பறவை அந்த சங்கிலியின் மேல் உட்கார்ந்து கொண்டு எதை காத்து கொண்டிருக்கும்? அந்த தாமரை குளத்திலே பாய்ந்து விளையாடுகின்ற செந்நிறமான மீனை பிடித்து உண்பதற்காக தன் வாளை என்ன செய்யாது? ஆட்டிக்கொண்டு இருக்கும். தரளம் ஈன்ற வெண் சந்தையல் மேயும். தரளம்னா முத்து, தரளம்னா முத்து. முத்துக்கள் ஈன்ற வெண் சந்தையல், எண்மையான சங்குகள் அதை பரவி கிடக்குமா? எங்க? அந்த தாமரை தடாகத்தில், குளத்தில். இல்ல ஒரு மதிப்பெண் வினாவிலே கேட்கலாம். தரளம் என்பதன் பெயர் என்ன? முத்து. செங்கயல் என்ற பெயரின் பொருள் மீன்கள். குணமின்னா மழை பெய்யன பெய்யும். மின்னான பெண்கள், மின்னான பெண்கள். குளத்தில் சிறந்த பெண்கள் மழை பெய் அப்படின்னால மழை பெய்யுமா? அத்தகைய அளவுக்கு அந்த குளத்தில் சிறந்த பெண்கள் அந்த வடகரை நாட்டில் இருந்தார்கள் அப்படின்னு அந்த மூத்த பள்ளி சொல்றார். குடங்கை ஏற்பவர் செஞ்சென செய்யும். குடங்கைனா உள்ளங்கை. குடங்கை உள்ளங்கை. குடங்கை உள்ளங்கையில் இறந்து உண்டு யாசிப்பவர். அவங்க யாருன்னா முனிவர்கள். அவர்கள் சொன்ன சொல் அப்படியே மெய்யாகும். செய்யன செய்யும் மெய்யாகும். வெய்யாகும். மென்மைனா அவங்க சொல்ற சொற்கள் அப்படியே உண்மையா இருக்குமா? யாரு? இறந்து உண்டு, இறந்து உண்டு அந்த யோசிப்பவர்கள் என்ன சொல்றாங்களோ அவங்களுடைய சொற்கள் என்ன செய்யுமா? அப்படியே மெய்யாகும், அப்படியே உண்மையாகும். பெண்கள் மழை பெய் என்றால் பெய்யுமா? அதே போல முனிவர்கள் சொன்ன சொற்கள் மெய்யாகும். புலவர் போற்றும் திருமலை சேவகன். இத்தகைய தன்மை கொண்ட திருமலையில் புலவர் போற்றும் திருமலை சேவகனாகிய எங்கள் முருக கடவுள் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு அந்த மூத்த பள்ளி சொல்றார். அதாவது புலவர் போற்றும் திருமலை சேவகன் இத்தகைய தன்மைகளை எல்லாம் கொண்ட திருமலையில் புலவர்கள் எல்லாம் போற்றும் திருமலை சேவகன் என்ன செய்கிறார்? புகழ் பெற்று எங்கள் வடகரை நாட்டில் வீற்றிருக்கின்றார் அப்படின்னு மூத்த பள்ளி என்ன செய்யறார்? தன்னுடைய நாட்டின் பெருமையாக சொல்றான். அடுத்தது தென்கரை நாடு. தென்கரை இளைய பள்ளி சொல்றான், உங்க நாடுதான் சிறந்ததா? எங்களுடைய நாடும் சிறந்தது. அவனுடைய சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். என்ன சொல்ற பாருங்க. வளரும் காவில் முகில் தொகை ஏறும்.
வளர்ந்த சோலையில் முகில் தொகை ஏறும். முகில் என்ன? மேகக்கூட்டங்கள் தங்கி செல்லும். முகில் தொகை, முகில் என்ன? மேகம். மேகக்கூட்டங்கள், மேக கூட்டங்கள் தங்கி செல்லும். எங்கள் தென்கரை நாட்டுல வளர்கின்ற சோலையில் மேகக்கூட்டங்கள் என்ன செய்யும்? தங்கி செல்லும். பொன் மாடம் எங்கும் அகிர்புகை நாரும். நாரும்னா மணக்கும் அர்த்தம். நாத்தம் சொல்ற நாரும்னா மணக்கும். பொன் மாடம் எங்கும் மாளிகை, பொன் மாடங்கள் மாளிகைகள் எல்லாம் அகிர்புகை நாரும். அந்த அகிலும் சந்தனமும் அப்படியே மணமணக்குமா. இந்த புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இங்க மாட மாளிகைகளில் எல்லாம் அகிர்புனை, அகிர் புகை மணக்கும். குளிரும் மண்ணையும் கொண்டலும் காக்கும். மண்ணைனா மயில். ஒரு மதிப்பெண் வினாவில கேட்கலாம். மண்ணை என்பதன் பொருள் மயில். மயிலும் கொண்டல். கொண்டல்னா மேகங்கள். கொண்டல்னா மேகம். கொண்டல்னா மேகம். முகிலான மேகம், கொண்டல்லாலும் மேகம். மயிலும் மேகங்களும் அந்த மாட மாளிகைகளில் அப்படியே சூழ்ந்து காக்குமா. சூழ்ந்து காக்கும். கொண்டலும் காக்கும். கோல்முறை மன்னர் மண்டலம் காக்கும். மண்டலம்னா உலகம். மண்டலம்னா என்ன? உலகம். கோல்முறை மன்னர் எங்க நாட்டுல, தென்கரை நாட்டிலே செங்கோல் அந்த வெற்றிருக்கிற அந்த மன்னர் முறையுடன் அந்த நாட்டை என்ன செய்வாங்களாம்? பாதுகாப்பர். அடுத்தது இளமின்னார் பொன்னரங்கில் நடிக்கும். இளமின்னார் அது இளம் வயதுடைய. மின்னார்னா என்ன? பெண்கள். பெண்கள் பொன் அரங்கில் நடிக்கும். பொன்னர்னா அந்த பொன்னால் ஆகிய மேடைகளில் என்ன செய்வாங்களாம்? நடிப்பர். நடித்து விளையாடி மகிழ்வர். முத்து ஏந்தி வாவி தரங்கம் வெடிக்கும். வாவினா என்னது? குளம். குளம். தரங்கம்னா அந்த அலை. குளத்தில் உள்ள அலைகள். எப்படி குளத்தில் உள்ள அலை எப்படி வந்து பரவும் அப்படின்னா காற்றினால் அந்த அலைகள் என்ன செய்யும்? அப்படியே என்ன செய்யும்? மூவ் ஆகும். அப்படி வரும்போது முத்து ஏந்தி அந்த முத்துக்களை அப்படியே கரையோரமாக வந்து சேர்க்கும் அலைகள். குளத்தில் உள்ள அலைகள் முத்துக்களை கரையில் சேர்க்கும். வெடிக்கும் அப்படின்னு நீங்க கொடுத்துருவோம். வெடிக்கும்னா அது அந்த கரைகளின் மூலம் ஒதுக்கும் போது அந்த அலைகள் என்ன செய்யுமா? அந்த முத்துக்களை வெடிக்க சிதற செய்யும். வெடிக்க செய்யும். நல்ல கவனிங்க தாடி. முத்து ஏந்தி வாவித்தரங்கம் வெடிக்கும். முத்து ஏந்தி வாவித்தரங்கம். குளத்தில் உள்ள அலைகள் காற்றினால் அந்த அலைகள் என்ன செய்யுமா? அப்படியே கரையில் வந்து அந்த முத்துக்களை அப்படியே சேர்க்கும். அந்த அலைகள் என்ன செய்யும்? அந்த முத்துக்களை சிதற வெடிக்க வைக்கும். அடியுளம் கொன்றை சூடும் குற்றாலத்தில் ஐயன் தென்னாரி நாடெங்கள் நாடே. அழியுளம் இத்தகைய தன்மை கொன்ற இந்த குற்றாலத்தில் அழியுளம். அழியுளம்னா என்னன்னா வண்டுகள் மொய்க்கும். அழியுளம் வண்டுகள் மொய்க்கும். கொன்றை மலரை சூடும் குற்றால நாதராகிய ஐயன். ஐயனை யாரை குறிக்கிறீங்க? சிவபெருமான். சிவபெருமான் எங்கள் தென்னாரிய நாட்டில் வீற்றிருக்கிறார் அப்படின்னு இணையப்பள்ளி சொல்றார். அழியுளம் கொன்றை சூடும் குற்றாலத்தின் ஐயன் தென்னாரி நாடெங்கள் நாடே. அதாவது தென்னார் வண்டுகள் மொய்க்கும் கொன்றை மலரை சூடியிருக்கின்ற குற்றாலநாதர் யாரு? சிவபெருமான் எங்க தென்னாரிய நாட்டில் வீற்றிருக்கின்றார். இங்க யார சொல்றா? வடகரை நாட்டுல முருகன் பெருமான சொல்றாங்க. இங்க சிவபெருமானை இளையப்பள்ளி சொல்கிறார். மாணவர்களை இங்க அங்கங்க நான் பொருள் எழுதி போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். அழியுளாம்னா என்ன? வாவி தரங்கம், மண்டலம், மண்ணை, கொண்டல், கார், காவில், வந்துளம், இடங்கனி, மடை, ஆரளி, தரளம், மின்னார், குடங்கை. இந்த மாதிரி வினாக்கள் ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். அதனால அந்த சொற்களின் பொருளை நீங்க என்ன செய்யணும்? ஆழ்ந்து படித்தோம் என்றால் நீங்க அந்த வினாக்களை மிக எளிதாக நீங்க என்ன செய்யலாம்? விடையை எழுதலாம். பொருள் புரிந்தால் மிக எளிதாக நீங்க என்ன செய்யலாம்? விடையை எழுதலாம். இப்போ இந்த புத்தக வினாவாக
பாடல்கள் இயற்கை வளங்களை விவரிக்க அப்படின்னு ஒரு நெடுவினா. அடுத்தது சலசவாவியில் செங்கையல் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. இந்த 2 வினாக்கள் சிறுவினாலையும் நெடுவினாவிலையும் இடம்பெற்றிருக்கு. இத்தகைய 2 வினாக்களையும் நீங்க என்ன செய்யணும், வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இப்போ சலசவாவியில் செங்கையல் பாயும் இந்த இடஞ்சுட்டி பொருள் விளக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா, இடம் பொருள் விளக்கம் இந்த 3ஐயும் குறிப்பிட்டு நீங்க என்ன செய்யணும், எழுத வேண்டும். இடம், பெரியவன் கவிராயர் இயற்றிய திருமலை முருகன் பள்ளு என்னும் நூலில் வடகரை நாடு என்னும் தலைப்பில் இப்பாடல் இடம்பெற்றுள்ளது. பொருள், தாமரை குளத்தில் கையல் மீன்கள் எல்லாம் துள்ளிக் கொண்டும் பாய்ந்தும் விளையாடும். விளக்கம், இந்த வடகரை நாட்டில் எந்த பொருளோ அந்த பொருள் அப்படி நீங்க என்ன செய்யணும், எடுத்து எழுதணும். சரிங்களா மாணவர்களே? அடுத்தது புத்தகத்தில் தெரியுமா பக்கம் 35 பள்ளு 96 வகையிலான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. ஒரு மதிப்பெண் வினாவிடல கேட்கலாம். பள்ளு 96 வகையான சிற்றிலக்கியங்களுள் ஒன்று அப்படின்னு அந்த நம்பரை கேட்கலாம். எந்த வகையான சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று பள்ளுன்னு கேட்கலாம். இது உழத்திப்பாட்டு எனவும் அழைக்கப்படும். பள்ளு என்ற இலக்கிய வடிவத்தின் வேறு பெயர் என்னன்னு கேட்பாங்க. அப்ப என்ன எழுதுறோம், உழத்திப்பாட்டு. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை டேஷ் அப்படின்னு கேட்கலாம். பள்ளு மிக மிக முக்கியமான ஒரு வினா. தொல்காப்பியம் குறிப்பிடும் புலன் என்னும் இலக்கிய வகை எதை சார்ந்தது அப்படின்னா, பள்ளு என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது அப்படின்னு எழுதுவோம். அடுத்தது பக்கம் 36 திருமலை முருகன் பள்ளு கூறும் நெல் வகைகளை எழுதுக. இது கூடுதல் வினாக்களாக இது அமைகிறது. இத வினா கேட்டால் இந்த அத்தனை நெல் வகைகளை நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி எழுத வேண்டும். பாருங்க, இந்த நெல் வகைகள் சீரக சம்பா, சீதாபோகம், ராங்கன் சம்பா, மணல்வாரி, அதிக்ராதி, முத்து வெள்ளை, புழுகு சம்பா, சொறி குறும்பை, புத்தன்வாரி, சிறை வீட்டான், கார்னெல், அரிய நாயகன், கரும் சூறை, பூம்பாளை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாளை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனைமுகத்தன், மலைமுண்டன், திருவரங்கன், குருவை கிள்ளை, முத்து வெள்ளை. இத்தகைய நெல் வகைகளை நீங்க என்ன செய்யணும், எழுதணும். சிறு வினாக்களை 4 மதிப்பெண் வினாக்களை கேட்டா எழுதணும். அடுத்தது திருமலை முருகன் பள்ளு கூறும் மாடு வகைகளை எழுதுக அப்படின்ற ஒரு வினா கேட்கலாம். அதுக்கு என்ன எழுதணும், காரி, தொந்திக்காளை, மால்காளை, மறைக்காளை, மயிலைக்காளை, மேழைக்காளை, செம்மறையான், கருமறையான். இத்தகைய மாடுகளின் வகைகளை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்தது உழவு கருவிகளும் கொடுத்திருக்காங்க. திருமலை முருகன் பள்ளு கூறும் உழவு கருவிகளை எழுதுக அப்படின்னு எழுதலாம். கலப்பை, நுகம், பூட்டு, வள்ளக்கை, உழக்கோல், கொழு, கயமரம், மண்வெட்டி, வடம். இதெல்லாம் உழவு கருவிகள். இதுல இருந்து ஒரு வினா கேட்கலாம். திருமலை முருகன் பள்ளு கூறும் உழவு கருவிகளில் ஒன்று அப்படின்னு கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்கலாம். கலைக்கட்டு, சாட்டை, அரிவாள், கொழு. அப்ப இதுல எது நீங்க எழுதணும், ஆன்சரா விடையா, கொழுன்னு எழுதணும். இந்த மாதிரி வினாக்களையும் கொடுக்கலாம். அதனால் இந்த திருமலை முருகன் பள்ளு மிக முக்கியமான ஒரு பாடல். இதுல நெடுவினா அடிக்கடி இடம்பெறும் ஒரு வினா. அதனால மாணவர்களே, இந்த வினாக்களை நன்றாக, இந்த நெடுவினாவை நன்றாக என்ன செய்ய படித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல இடம் சுட்டி பொருள் விளக்கு சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக மிக மிக முக்கியமான வினா. இந்த சிறுவினாவில் அந்த சலசவாவியில் செங்கையில் பாயும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக. நெடுவினாவில் திருமலை முருகன் பள்ளு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. இந்த 2 வினாக்களுமே மீண்டும் மீண்டும் வருகின்ற ஒரு வகையான வினா. அதனால மாணவர்களே, இதை நன்றாக படித்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். நன்றி மாணவர்களே.